Welcome to all. I am Arunachalam, postgraduate teacher. இந்த பதிவுல பருப்பொருட்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இங்கிலீஷ்ல மேட்டர்ஸ்னு சொல்றோம். நம்மை சுற்றி பெரும்பாலான உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் எதனால் ஆக்கப்பட்டவை என்ற வினாவை சிந்தித்து பார்க்கும்போது இவை அனைத்தும் பருப்பொருட்களால் ஆக்கப்பட்டவை என்ற பதில் கிடைக்கிறது. பருப்பொருட்கள் என்ன என்பதை வரையறுக்கும் போது குறிப்பிட்ட நிறையுடைய மற்றும் குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை உடைய அனைத்தும் பருப்பொருட்கள் என்று வகைப்படுத்தலாம். இந்த அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவையே ஆகும். இப்ப அணுக்கள் என்பது மிக நுண்ணிய துகள்கள். இந்த அணுக்களுடைய கூட்டமைப்பு தான் பருப்பொருட்கள். அணு என்பது புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற மிக நுண்ணிய துகள்களை உள்ளடக்கியது அணு என்று சொல்றோம். புரோட்டான் என்பது நேர் மின்சுமை உடையது, நியூட்ரான் என்பது நடுநிலை மின்சுமை உடையது மற்றும் எலக்ட்ரான் என்பது எதிர்மின் சுமையுடையது. ஒரு அணுவானது மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. எனவே ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அடுத்ததாக பருப்பொருட்களின் வகைப்பாடு பார்க்கிறோம். பருப்பொருட்களின் பண்புகளை புரிந்து கொள்ள நாம் அதனை வகைப்படுத்த வேண்டும். இவற்றை அதன் ஏற்பு நிலைமை மற்றும் வேதி இயல்பு அடிப்படையில வகைப்படுத்தலாம். ஏற்பு நிலைமையின் அடிப்படையில நம்மை சுற்றியுள்ள பொருட்களை திண்மம், திரவம், வாயு என்று வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நமது வீட்டில் உள்ள பனிக்கட்டியானது திண்ம நிலையில் காணப்படும். நாம் குடிக்கும் நீர் H2 ஆனது திரவ நிலையில உள்ளது. அதே போன்று நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் ஆனது O2 ஆனது வாயு நிலைமையில காணப்படுது என்றதை நம்ம அறிந்திருக்கோம். அப்ப நம்ம சுற்றியுள்ள பொருட்கள் ஏற்பு நிலைமையை பொறுத்து திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பனிக்கட்டி என்பது H2O சாலிட், நீர் என்பது H2O லிக்யூட், நீராவி என்பது H2O கேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க இருக்கிற வேதி இயல்பு H2O 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 தான். ஆனால் இந்த H2O என்ற வேதி இயல்பு திண்மமாகவும் இருக்கு, நீர்மமாகவும் இருக்கு, வாயுவா இருக்குது. அப்போ ஒரு பருப்பொருட்களை நாம் திண்ம நிலைமையிலிருந்து திரவ நிலைமைக்கு மாற்ற இயலும், திரவ நிலைமையிலிருந்து வாயு நிலைமைக்கு மாற்ற இயலும். எவ்வாறு மாற்ற இயலும் என்றால் இதனுடைய வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு பருப்பொருட்களை மற்றொரு பருப்பொருளாக மாற்ற இயலும். அடுத்ததாக வேதி இயல்பு அடிப்படையிலான வகைப்பாடு பார்க்கிறோம். தூய பொருள், கலவை. தூய பொருள் என்பது பியூர் சப்ஸ்டன்ஸ், கலவை என்பது மிக்சர்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நமது வீட்டில் உள்ள சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு என்ற சாதாரண உப்புல NaCl என்ற வேதி இயல்பு மட்டும்தான் இருக்குது. எனவே நம்ம தூய பொருள்னு சொல்லலாம். அதே போன்று H2O நீர் என்பது ஒரு தூய பொருள். கலவை என்றது பார்க்கும்போது நீரினுடன் உப்பு சேர்ந்த கலவை எடுத்துக்கிறோம். H2O பிளஸ் NaCl அல்லது நீருடன் ஒரு பால் சேர்க்கிறோம். இதுல இரண்டு வேதி இயல்புகள் காணப்படுது. H2O காணப்படுது, பால் என்பது காணப்படுது. இங்க H2O மற்றும் சோடியம் குளோரைடு சேர்ந்து காணப்படுது. எனவே இவளை நம்ம கலவைகள் சொல்லுவோம். எனவே பருப்பொருட்களை வேதி இயல்பு அடிப்படையில் தூய பொருள், கலவைன்னு வகைப்படுத்தலாம். இங்க ஒரு பருப்பொருட்களானது திண்மம், திரவம், வாயுவாக காணப்படும். இதற்கு காரணம் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படும் விசை மாறுபட்டிருக்கும். இயற்பு நிலைமையில வகைப்பாடு பார்க்க இருக்கிறோம். திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்தலாம். திண்மத்தோட பண்பு பார்க்கும்போது வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும். அது குறிப்பிட்ட வடிவமும் இருக்கும், குறிப்பிட்ட கன அளவும் இருக்கும். திரவத்துக்கு வரையறுக்கப்பட்ட கன அளவு மட்டும்தான் இருக்கும், ஆனால் வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்காது. உதாரணத்துக்கு 1 லிட்டர் நீர் எடுத்துக்கொண்டு ஒரு பலூன்ல அடைக்கும் போது அந்த 1 லிட்டர் நீருடைய வடிவம் பலூனுடைய வடிவத்தை பெருக்கும். அதே போன்று அதே 1 லிட்டர் நீரை ஒரு ஜெக்ல எடுத்துக்கொள்ளும் போது அது ஜெக்கின் வடிவத்தை பெறும். எனவே திரவத்திற்கு குறிப்பிட்ட கன அளவு இருக்குது, அது வரையறுக்கப்பட்ட கன அளவை பெற்றிருக்கும், ஆனால் வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்காது. அதை நம்ம திரவம் சொல்லுவோம். அடுத்து வாயுக்கு வரையறுக்கப்பட்ட கன அளவும் இருக்காது, வரையறுக்கப்பட்ட வடிவமும் இருக்காது. அதை நம்ம எந்த கொள்கலன் அடைக்கிறோமோ அந்த கொள்கலன் முழுவதும் பரவி இருக்கும். அதே போன்று அதுக்கான குறிப்பிட்ட வடிவமும் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம வாயுக்கள் சொல்றோம். மூலக்கூறுக்கு இடையான விசை மிக அதிகமாக காணப்படும். திண்மத்துல ஒரு மூலக்கூறுக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கும் காணப்படக்கூடிய விசையானது மிக அதிகமாக இருக்கும்.
திரவத்துல இத்தகைய விசை குறைவாக இருக்கும். மூலக்கூறுக்கு இடையான விசை குறைவாக இருக்கும். வாயுக்கள்ல மூலக்கூறுக்கு இடையான விசை மிக மிக குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம ஏற்பு நிலைமை அடிப்படையில வகைப்பாடு பார்க்கிறோம். திண்மம், திரவம், வாயு. அடுத்தது வேதியியல் அடிப்படையில வகைப்பாடு. வேதியியல் அடிப்படையில நாம் தூய பொருள் மற்றும் கலவைன்னு வகைப்படுத்தலாம். தூய பொருள் என்பது எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறால் ஆனவைதான் நம்ம தூய பொருள் சொல்றோம். எளிய அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கணும் அல்லது மூலக்கூறால் ஆக்கப்பட்டிருக்கணும். இவைதான் நம்ம தூய பொருள் சொல்லலாம், பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம ஏற்பு முறையில தனித்தனியா பிரித்தெடுக்க முடியாது. எளிமையான உட்கூறுகளாக பிரிக்க இயலாது. பியூர் சப்ஸ்டன்ஸ் cannot be separated into simpler substance by physical method. அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை எளிய சப்ஸ்டன்ஸா நம்ம ஏற்பு முறையில பிரிக்க முடியாது. இதை நான் மேலும் தனிமம், எலமெண்ட், சேர்மம், காம்பவுண்ட் என வகைப்படுத்தலாம். தனிமம் என்னும்போது ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே உள்ளடக்கிய தனிமம் எனப்படும். தனிமம் சொல்லலாம். அது ஒரே வகை அணுக்களை மட்டுமே கொண்டு தனிமம். உதாரணத்துக்கு இரும்பு, காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் ஒரே வகை அணுக்களை கொண்டதா இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா தனிமங்கள் சொல்லலாம். நான் மெட்டலுக்கு சில உதாரணம்: H2, O2, N2, கார்பன், F2 இதெல்லாம் அலோகங்கள். இவைகள்ல ஒரே வகை அணுக்கள் தான் காணப்படுது. ஹைட்ரஜன் என்ற அணுக்கள் இருக்கு, ஆக்சிஜன் என்ற அணுக்கள் இருக்கு, நைட்ரஜன் அணுக்கள் இருக்கு, கார்பன் என்ற அணு, புளூரின் என்ற அணு மட்டுமே இருக்குது. ஏன்னா இதனால நம்ம இதை தனிமங்கள் சொல்றோம். அடுத்து உலோக போலிக்கு உதாரணம் போரான், ஜெர்மானியம், ஆர்சனிக் போன்றவைகளையும் ஒரே வகை அணுக்கள் தான் காணப்படுது. எனவே இவைகளை நம்ம தனிமங்கள் சொல்றோம். இந்த தனிமங்களை மேலும் நம்ம ஓரணு அலகுகள், பல்லுணு அலகுகள் பிரிக்கலாம். ஓரணு அலகுகளுக்கு உதாரணம் பார்க்கும்போது இங்க அயன், காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் ஒரே ஒரு அணுக்களால மட்டுமே கொண்டிருக்கும். லித்தியம், சோடியம் இவெல்லாம் ஓரணு அலகுகள்னு சொல்றோம். பல்லுணு அலகு உதாரணம் H2, O2, N2 அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 அணுக்கள் இருக்குது. அது ஒரே வகையான 2 அணுக்கள் சேர்ந்திருக்கும். இதை நம்ம பல்லுணு அலகுகள்னு சொல்றோம். உதாரணத்துக்கு B4, S8 இதெல்லாம் பல்லுணு அலகுகள். இவைகள்ல நாம் இந்த பல்லுணு அலகு தனிமங்களா மூலக்கூறுகள்னு சொல்லலாம். அப்போ இந்த H2ன்றத ஹைட்ரஜன் மூலக்கூறுன்னு சொல்லலாம். O2ன்றத ஆக்சிஜன் மூலக்கூறுன்னு சொல்லலாம். P4 என்பது பாஸ்பரஸ் மூலக்கூறு, S8 என்பது சல்ஃபர் மூலக்கூறு. ஆனால் அந்த Fe என்பது இரும்பு அணு தான் சொல்லணும், இரும்பு மூலக்கூறுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவைகள் அனைத்தையுமே நாம தனிமங்கள்னு சொல்லலாம். அடுத்ததாக சேர்மம், காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம். 2 அல்லது மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை அல்லது வெவ்வேறு மூலக்கூறுகளை உள்ளடக்கியதான் சேர்மங்கள் சொல்றோம். அப்போ ஒரே வகை அணுக்கள் இருந்தால் தனிமம், 2 வேறு தனிமங்கள் இருந்தால் நம்ம சேர்மங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நாம் பார்க்குறோம் H2O, HCl இது எடுத்துக்கொள்ளும் போது இந்த H2Oவில் ஹைட்ரஜன்ற ஒரு தனிமமும் ஆக்சிஜன்ற தனிமமும் இருக்குது. HClல ஹைட்ரஜன்ற தனிமம், Cl என்ற தனிமம் இருக்கு. CO2ல கார்பன் என்ற தனிமமும் ஆக்சிஜன் என்ற தனிமமும் இருக்கு. எனவே இருவேறு தனிமங்கள் காணப்படுவதால் இதை நாம சேர்மங்கள்னு சொல்றோம். சேர்மங்களுடைய பண்புகள் அதில் உள்ள தனிமத்தின் பண்புகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும். அதான் பார்க்குறோம். The property of the compound are completely different from those of its constituent elements அப்படின்றத பார்க்குறோம். சேர்மங்களின் பண்புகள் அவற்றில் அடங்கியுள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணத்துக்கு இந்த H2O எடுத்துக்கிறோம். இதில் உள்ள 2 தனிமங்கள் எதுன்னு பார்க்கும்போது ஒன்று ஹைட்ரஜன், மற்றொன்று ஆக்சிஜன். ஹைட்ரஜன் என்பதும் வாயு, ஆக்சிஜன் என்பதும் வாயு. இது தனித்தனியா பார்க்கும்போது வாயு. ஆனால் இவைகள் 2 சேர்ந்து H2Oவை உருவாக்கிய பின்பு இந்த H2O என்பது சாதாரண வெப்பநிலையில மற்றும் அழுத்தத்தில் இது நீர்மங்களாக இருக்கும். எனவே இந்த H2O என்ற சேர்மமானது அதில் உள்ள தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனிலிருந்து வேறுபட்டு காணப்படும். மற்றொரு உதாரணம் சோடியம் என்பது பளபளப்பான உலோகம் மற்றும் மிருதுவான உலோகம். இதனுடன் குளோரின் சேர்ந்து வினைப்படுத்தி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது NaCl என்பது கிடைக்கும். இங்க சோடியம் என்பது மிருதுவான உலோகம், குளோரின் என்பது எரிச்சலூட்டும் வாயு. இவைகள் ரெண்டும் சேர்த்து உருவாகக்கூடிய இந்த சோடியம் குளோரைடு என்பது ஒரு படிக திண்மம், நீரில் கரையக்கூடியது. எனவே
இந்த சோடியம் குளோரைடு என்பது சோடியத்தினுடைய பண்பையும் பெற்றிருக்காது, குளோரினோட பண்பையும் பெற்றிருக்காது. இதான் நம்ம சேர்மங்கள்னு சொல்றோம். சில சேர்மங்களுக்கு உதாரணம் H2O நீர், CO2 குளுக்கோஸ், C6H12O6, H2SO4 கந்தக அமிலம் உள்ள அணுக்கள் பார்க்குறோம். ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. இங்கே கார்பன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. இந்த குளுக்கோஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுது. சல்ஃபூரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் என்ற அணுக்கள் காணப்படுது. எனவே இதெல்லாம் நம்ம சேர்மங்கள் சொல்லலாம், காம்பவுண்ட் சொல்லலாம். அப்போ காம்பவுண்ட்ன்றது 2க்கு மேற்பட்ட தனிமங்களை உள்ளடக்கியதாக இருந்தால் அதை நம்ம சேர்மம்னு சொல்லுவோம். இங்கே 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தது இருக்குது, அதனால சேர்மம். இந்த B4 என்பது சேர்மம்னு சொல்ல மாட்டோம். இதில் உள்ள அணுக்கள் பாஸ்பரஸ் தான் இருக்குது. எனவே இதை நம்ம தனிமம்னு சொல்லுவோம். மூலக்கூறு இவை அனைத்தையுமே நம்ம மூலக்கூறுகள் என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக வேதி இயைபு அடிப்படையிலான வகைப்பாடு மற்றொன்று பார்க்குறோம். கலவை மிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் ஏதேனும் ஒரு நிறை விகிதத்தில் கலந்து இருப்பின் அதனை கலவை என அழைக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் கலந்து இருக்கும், அதுதான் கலவைன்னு சொல்றோம். இதை அந்த தோற்றத்தின் அடிப்படையில் 2 வகை பிரிக்கிறோம். அதே போன்று இங்கு உள்ள வேதி உட்கூறுகளிடையே எந்த ஒரு வேதி இடைவினையும் நிகழாது, அது காணப்படாதுன்னு சொல்லலாம். கலவையில் நாம எளிய ஏற்பு முறையை பயன்படுத்தி அதன் உட்கூறுகளை தனித்தனியே பிரிக்க இயலும். The components of mixture can be separated by simple physical method. அடுத்ததாக இந்த கலவையை தோற்றத்தின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒருபடித்தான கலவை ஹோமோஜீனியஸ் மிக்சர், இரண்டாவது பலபடித்தான கலவை ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்றோம். இந்த ஒருபடித்தான கலவைக்கு உதாரணம் நீரில் கரைந்துள்ள உப்பு, நீரில் கரைந்துள்ள சர்க்கரை, நீரில் கரைந்துள்ள ஆல்கஹால். அதாவது உப்புடன் நீர் சேர்த்திருக்கோம். உப்பு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு உப்பு தனியாகவும் நீர் தனியாகவும் தெரியாது. இவைகள் சேர்ந்த ஒரு கலவை தான் தெரியும். எனவே உட்கூறுகள் அனைத்தும் ஒரே விதமான நிலைமையில் காணப்பட்டால் அதை நாம ஒருபடித்தான கலவைன்னு சொல்றோம். அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் யூனிஃபார்மாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக பலபடித்தான கலவைக்கு உதாரணம் பார்க்குறோம். ஒரு நீரில் மண் சேர்த்துருக்கோம். அது நீர் ப்ளஸ் சாண்டு, நீர் ப்ளஸ் ஆயில் பார்க்குறோம். ஒரு நீரில் எண்ணெயை கொஞ்சம் சேர்க்குறோம், நீரில் மணல் சேர்க்குறோம். சேர்த்து பார்க்கும்போது நீர் தனியாகவும் மணல் தனியாகவும் நமக்கு புலப்படும். அதே போன்று நீரில் எண்ணெய் சேர்க்கும்போது எண்ணெய் தனியாகவும் நீர் தனியாகவும் புலப்படும். இதை நம்ம பலபடித்தான கலவைன்னு சொல்கிறோம். உட்கூறுகள் அனைத்தும் வெவ்வேறு விதமான நிலைமையில் காணப்பட்டால் அதை நம்ம பலபடித்தான கலவைன்னு சொல்கிறோம். அது காம்போனன்ட்ஸ் ஆர் present in non-uniformly அப்படின்னா வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர். பருப்பொருட்களின் வகைப்பாடு. பருப்பொருட்களை இயல்பு நிலைமையின் அடிப்படையில் திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்தலாம். இயல்பு வேதி அடிப்படையில் வகைப்படுத்தும் போது தூய பொருள், கலவைன்னு வகைப்படுத்துகிறோம். அடுத்ததாக தூய பொருள் என்பது எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனவைதான் தூய பொருள். கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் ஏதேனும் ஒரு நிறை விகிதத்தில் கலந்திருந்தால் அது வந்து கலவைன்னு சொல்லலாம். தூய பொருட்களை எளிய இயற்பு முறையை பின்பற்றி பிரிக்க இயலாது. ஆனால் கலவையை எளிய இயற்பு முறையை பின்பற்றி தனித்தனியாக பிரிக்க இயலும். உதாரணத்துக்கு இந்த H2O என்பதை நாம் ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிக்க முடியாது. அது இயற்பு முறையை பின்பற்றி பிரிக்க முடியாது. ஆனால் நீர் பிளஸ் உப்பு கரைசலை நாம கொதிக்க வைத்து வடிகட்டும் போது நீர் தனியாகவும் உப்பு தனியாகவும் நமக்கு கிடைக்கும். அப்போ எளிய இயற்பு முறையை பின்பற்றி கலவைகளை பிரிக்க இயலும். ஆனால் தூய பொருளை பிரிக்க இயலாது. தூய பொருளை மேலும் நாம் தனிமம், சேர்மம் என்று வகைப்படுத்துகிறோம். தனிமத்துக்கு உதாரணம் சோடியம், மெக்னீசியம், கால்சியம் போன்றவெல்லாம் தனிமம். சேர்மத்துக்கு உதாரணம் HCl, H2O, CO2, NH3 நைட்ரிக் அமிலம் போன்றவை சேர்மங்கள். ஒரே வகை அணுக்களால் ஆக்கப்பட்டிருந்தால் அவைகள் வந்து தனிமங்கள். வெவ்வேறு வகை அணுக்களால் ஆக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம சேர்மங்கள் என்று வகைப்படுத்துகிறோம். அடுத்து இந்த கலவையை வகைப்படுத்தும் போது அந்த தோட்டத்தின் அடிப்படையில் ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு வகைப்படுத்துகிறோம். உட்கூறுகள் அனைத்தும் ஒரே விதமான நிலைமையில் காணப்பட்டால் வந்து ஒருபடித்தான கலவை. உட்கூறுகள் அனைத்தும் வெவ்வேறு விதமான நிலைமையில் காணப்பட்டால் வந்து பலபடித்தான கலவைன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வாட்டர் ப்ளஸ் சால்ட்டு, வாட்டர் ப்ளஸ் சுகர், வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால்ன்றது ஹோமோஜினியஸ் மிக்சர். வாட்டர் ப்ளஸ் சாண்ட், வாட்டர் ப்ளஸ் ஆயில் இந்த கலவை நம்ம ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு வகைப்படுத்தலாம்.